नीलातुङ्गस्तनगिरि तडि सुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं संसुधि सदसुप्तमत्यापयन्ति सोचिष्टायां स्वचिनिकलितं यावलास्कृत्य पुङ्क्ते கோதாதஸ்மை நம இனம் விதம் பூவயவாஸ்து புயகம் அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பழ்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளி சொல்லும் சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அல்லவல்ல பல்பதியாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்று மார்கழி மாதத்தின் 7வது நாள் கீச்சு கீச் என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் மற்றொரு தோழியை துயிலெழுப்புகின்றார். ஏனென்றால் பஞ்சலட்சம் குடியிலிருந்து ஒரு பெண் வரவில்லை என்றால் கூட பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு உகப்பிருக்காதாம், பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படாதாம். அதனால் அனைத்து பாகவதர்களையும் அழைத்து கொண்டு முன்னிட்டு கொண்டு பகவானை அடைகின்றார். காரே கருணை ராமானுஜருடைய சிஷ்யரான ஆட்கொண்ட வில்லிதாசர் கூறுகின்றார், அடியனுக்கு வைஷ்ணவ பூர்த்தி இல்லை என்று கூறினார். அனைவரும் கேட்டார்கள், சுவாமி தேவரர் மிகப்பெரிய ஆச்சாரியர், உங்களுக்கு போய் வைஷ்ணவ பூர்த்தி இல்லை என்று கூறீர்களே, அது எப்படி என்று கூறுகின்றார்கள். அதற்கு ஆட்கொண்ட வில்லிதாசர் கூறுகின்றார், பகவானை பார்த்து உருகுவது வைஷ்ணவ பூர்த்தி என்று, பகவானுடைய அடியவர்களை பார்த்து உருகுவதுதான் வைஷ்ணவ பூர்த்தி என்று சாதித்தார். மேலும் பட்டருடைய சிஷ்யரான நஞ்சியர் அனைத்து பாகவதர்களுக்கும் கைங்கரியம் செய்வதை பார்த்து பட்டர் சந்தோஷித்தார். அதாவது நம்முடைய சிஷ்யர்களுக்கு வைஷ்ணவ பூர்த்தி கிட்டியதே என்று சந்தோஷித்தார். அதனால் நமக்கும் வைஷ்ணவ பூர்த்தி கிட்டியது என்று சந்தோஷித்தார். அதே போன்று நாம் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை அடைய வேண்டும் என்று இங்கு தன்னுடைய அனைத்து தோழிகளுக்கும் நடுநாயகமாக விளங்கும் ஒரு பெண்ணை துயிலெழுப்புகின்றார். கீச் கீச் என்றெங்கும் ஆணி சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிளப்பும் கலகலப்ப கைப்பேத்து வாசன் அருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயக பெண்பள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். கீச் கீச் என்றெங்கும் ஆணி சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ. ஆண்டாள் தாயார் பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை கூறுகின்றார். கீச் கீச் என்று பரத்வாஜ பக்ஷிகள் தன்னுடைய இறை தேடுவதற்காக கலந்து பேசி கொண்டு இருக்கின்றன அல்லவா, அது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கின்றார். மேலும் பறவைகளிலே பரத்வாஜ பட்சிகள் தான் பேசக்கூடிய தன்மை உடையது என்று ஆண்டாள் தாயார் அறிந்திருக்கின்றார். பொதுவாக இதை போன்ற செய்திகள் எல்லாம் பறவை வல்லுநர்கள் தான் அறிந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டாள் தாயார் சிறு குழந்தையிலே இது போன்ற செய்திகளை அறிந்து வைத்துள்ளார். கீச் கீச் என்றெங்கும் ஆணி சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ. அந்த பரத்வாஜ பட்சிகள் எல்லாம் கலந்து பேசி கொண்டிருக்கின்றன, அந்த பேரறிவு உனக்கு கேட்கலையா, அந்த பெரும் ஓசை உனக்கு கேட்கலையா, பேரறிவும் கேட்கலையோ. காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேத்து வாசன் அருங்குழல் ஆட்சியர், அதாவது ஆயர்பாடி பெண்கள் அச்சுத்தாலி ஆணித்தாலி போன்ற அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேத்து வாசன் அருங்குழல் ஆட்சியர், அவர்கள் மீது என்ன வாசனை வரும் என்றால் மலர்களுடைய வாசனை வராது, தயிர் பால் வெண்ணெய் போன்றவற்றினுடைய வாசனை தான் வரும். வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டலையோ. பகவானான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எது மிகவும் பிடிக்கும் என்றால் சாமவேதம் ரிக்வேதம் போன்ற வேதத்தினுடைய சப்தத்தை விட இந்த வெண்ணெய் கடையும் சத்தம்தான் அவனுக்கு மிகவும் பிடிக்குமாம். மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்கலையோ. கிருஷ்ணனுக்காக அனைத்து கோபியர்களும் வெண்ணெய் கடைந்து உள்ளார்கள், அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா. வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, எங்கள் அனைவருக்கும் தலைவியாக விளங்குபவளே, நீ நேற்று கூறினாய் அல்லவா, நாம் கிருஷ்ணனை இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நீதானே கூறினாய், இப்பொழுது நீயே இப்படி படுத்து உறங்குகின்றாயே என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார்.
நாசனரும் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரும் கேட்டலையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிருத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கேசி என்கின்ற அசுரனை வதைத்தவனை பாட நீ வருவாயா என்று கேட்கின்றார்கள். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிருத்தியோ. தேசமுடையாய் திரவேலோ தேம்பாவாய். தேசமெல்லாம் கொண்டாடும்படி நீ எங்களுக்காக வெளியில் வர வேண்டும் என்று கூறுகின்றார். மேலும் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம் என்றால் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரும் கேட்டிலையோ. அதாவது இங்கு நமது பூர்வாச்சாரியர்கள் கோபியர்களை ஆச்சார்களுக்கு சமமாக வைத்து ஆச்சாரியர்கள் நம்முடைய ஆத்மாவை திருமந்திரம் என்கின்ற மத்தினால் கடைந்து அதிலிருக்கும் கிருஷ்ணன் என்கின்ற வெண்ணையை வெளிக்கொண்டு வருவார்கள். இதுதான் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ. இப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் திருமந்திரம் என்கின்ற மத்தை பால் என்கின்ற ஆத்மாவில் கடைந்தால் கிருஷ்ண பக்தி என்கின்ற வெண்ணெய் வெளியில் வரும். இதுதான் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம். மேலும் இந்த பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார்க்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார். ஆழ்வார்களுக்கு அனைவருக்கும் நெடுநாயகமாக விளங்குபவர் குலசேகர ஆழ்வார். அதனால்தான் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி என்று சாதித்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர். சோதி மணிமாடன் தோன்றுமோர். நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர். நான் மறைகளோதுமோர். விழுவுத்து வேதத்து கோனோர். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ். ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு.